21 கட்சிகளோடு கூட்டணி அமைத்திருக்கிறது திமுக. ஆனா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில இன்னமும் சுமூகமான உடன்பாடு எட்டப்படாத நிலையில இந்த கூட்டணியை நீங்கள் வெற்றிகரமாக கொண்டு வந்து கரை சேர்ப்பீர்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் இருக்கு. எப்படியும் இந்த கூட்டணிக்குள் சிக்கல் வரும் அப்படி என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எப்படி களத்தில் முந்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி மக்களின் வரவேற்பை பெற்றிருப்பதனால்தான் அதில் எப்படியாவது இடம் பிடித்து விட வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் ஆர்வமாக இருக்கின்றன. மீண்டும் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்பதனால்தான் திமுகவை நோக்கியும் பல பேர் போய் சேர்கிறார்கள். எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருந்தவர். அவரும் ஒரு 2 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்காரு, எங்க கூட அந்த கட்சி வந்துடும், எங்க கூட இந்த கட்சி வந்துடும், ஏன் விசிக வந்துடும் கூட சொன்னார், கம்யூனிஸ்டுகள் வந்துடும் சொன்னார். அவர் எந்த கட்சி பேரையாவது சொல்லாம இருந்திருக்காரா? அவரு எல்லா கட்சியும் சொல்லி பார்த்தாரு. பிஜேபியை தவிர அவரோடு சேர்வதற்கு யாரும் இல்லை. முஸ்தபா சொன்னாரு திமுக கூட்டணி போறவங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்கன்னு. உங்கள்கிட்ட யாருமே வரலையே. ஆட்சியில் பங்கு தரோம்னு சொன்னாரா இல்லையா விஜய்? அவர்கிட்ட யாருமே போகல. ஏன்னா அவர் பங்கு என்னன்னே தெரியாம போச்சு. பங்கு கொடுக்கிறவருக்கு முதல்ல பங்கு இருக்கணும்ல. அவருக்கு என்ன பங்கு? இப்ப தம்பி அபூபக்கர் பேசினாரு, நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பங்கு சொல்லிடலாம்ல. 8 விழுக்காடு ஓட்டு இருக்கு. அதிமுக சொல்லிடலாம், பிஜேபிக்கு சொல்லிடலாம், திமுக சொல்லிடலாம், விசிக சொல்லிடலாம். எப்படி சொல்றோம்? ஓட்டு போட்டு வாங்கினதை வச்சு சொல்றோம். இவங்களுக்கு மட்டும் என்ன பிரிவிலேஜ் பாருங்க. இவங்க இதுவரைக்கும் எந்த தேர்தலும் நிக்கவே இல்லை. ஒருத்தர் 30ங்கிறாரு, ஒருத்தர் 40ங்கிறாரு. ஏன் 80ன்னு சொல்லுங்களா? போடுற எல்லா ஓட்டு தாவேகாக்குதான் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அப்போ என்ன தெரியுது? அவங்க எலெக்ஷன்ல நிக்கவும் இல்ல, வர்ற எலெக்ஷன்ல நிப்பாங்களான்னு சந்தேகமாவும் இருக்கு. இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுவாங்க, வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு தாவேகா சொல்லுதே. முதல்ல சொல்லக்கூடியவர் வீட்டிலேயே அவருக்கு ஓட்டு இல்லைங்கிறது அன்னைக்கு நிலைமை. அவர் வீட்டிலே அவருக்கு ஓட்டு கிடையாது. என்ன அப்போ அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த வீட்டிலிருந்தும் விஜய்க்கு ஓட்டு போகாது. ஏன்னா தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனையில அவர் காக்கிற கள்ள மௌனம். இங்கே முஸ்தபா வாக்குமூலம் கொடுத்தாரு பாருங்க. பிஜேபியின் பூச்சாண்டி காட்டுறாங்க, இல்லாத பாஜகவை இருக்கிறதா காட்டுறோமா? நம்ம தாவேக்காவோட ஸ்டாண்ட் இதுதான். இல்லாத பாஜகவா நாங்க இருக்கிறதா காட்டுறோமா? தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதியை மறுக்குதா இல்லையா பாஜக? அது இல்லாத பாஜகவா? அது இல்லாத பாஜகவா? தமிழ்நாட்டின் மீது மிகப்பெரிய அளவுக்கு இந்தியை திணிக்கிறதா இல்லையா பாஜக? அது இல்லாத பாஜகவா? தமிழ்நாடு கேட்கிற நிதியை, பேரிடர் நிதியை தர மறுக்கிறதா இல்லையா பாஜக? அது இல்லாத பாஜகவா? திருப்பரங்குன்றத்தில் சமூக நல்லிணக்கத்திற்கு கேடு விளைவிக்குதா இல்லையா பாஜக? அது இல்லாத பாஜகவா? மோடி ஒவ்வொரு முறையும் வர்றாரு, தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு முறையும் வர்றாரு, தமிழ்நாடு சார்ந்து ஏதாவது புதிய திட்டங்களை அறிவிக்கிறாரா? தமிழ்நாடு கேட்கிற விஷயங்களை கமிட் பண்றாரா? அது இல்லாத பாஜகவா? அப்போ இவர்களுக்கு பாஜகவை எதிர்ப்பதற்கு துணிவில்லாமல் போனதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பாஜகவை இல்லைன்றாங்க. பாஜகவே இல்ல. இல்ல, பாஜகவும் பிரச்சனைன்னு சொன்னா பரவாயில்ல. திமுகவோ திமுகவோட கூட்டணி கட்சிகளோ பாஜகவும் பிரச்சனை அப்படின்னு வாதம் வச்சா பரவாயில்ல. பாஜக மட்டுமே பிரச்சனை அப்படின்னு சொல்றதுலதான் சிக்கல் வருது. ஏன்னா 234 உறுப்பினர்கள் இருக்கணும் சட்டமன்றத்தில். அதிமுக உறுப்பினர் எதிரில் உட்கார்ந்து இருக்காரு என் நண்பர் செந்தில்குமார், அவரு சட்டமன்ற உறுப்பினர். திமுக உறுப்பினர் இருக்கிறாரு, இவரு சட்டமன்ற உறுப்பினர், நானும் சட்டமன்ற உறுப்பினர். 234 பேர் இருக்கோம். நீட்டு விலக்கு வேணும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வர்றோம். 230 பேர் மசோதாவை ஆதரிக்கிறோம். அதிமுக ஆதரிக்கிறது, திமுக கொண்டு வருகிறது, விசிக ஆதரிக்கிறது, பாமக ஆதரிக்கிறது. 4 உறுப்பினர்கள் மட்டும் எழுந்து நின்று உயிரே போனாலும் நீட்டு விலக்கு தரமாட்டோம்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்றாங்க. யார் அது? பாஜக. ஏன் பாஜக மட்டும் எதிர்க்கிறோம்?
பாஜக மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு எதிராக எல்லாவற்றையும் செய்கிறது. அப்ப பாஜகவை மட்டும்தான் எதிர்ப்போம். பாஜகவோடு யார் சேர்றாங்களோ அவங்களையும் எதிர்ப்போம். இல்லைன்னா அதிமுகவை நாங்க எதிர்க்க மாட்டோம். ஏன்னா அதிமுகவுடைய மொழிக் கொள்கை என்ன? எங்களோடு இணைந்த மொழிக் கொள்கை தான். அதிமுகவின் சமூக நீதி கொள்கை என்ன? எங்களோடு இணைந்த சமூக நீதி கொள்கை தான். அவர் சொன்னார் நாகராஜ், பிரிவினை பேசுறாங்க. எது அண்ணா பேசுனது பிரிவினையா? வடக்கு தெற்குன்னு பேசுனது யாரு? வடக்கு தெற்கு என்று பேசியது அறிஞர் அண்ணா. அவர் பெயர்ல தான் அண்ணா திமுக இருக்கு. அது பிரிவினை அல்ல, அது உரிமை முழக்கம். அது உரிமை முழக்கம். அண்ணா முன்வைத்தது உரிமை முழக்கம். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னாரு. அது வடக்கின் மீதான பொறாமையில் அல்ல, தெற்கின் மீதான நம்பிக்கையில், தெற்கின் மீதான எதிர்பார்ப்பில், தெற்கை வாழ வைக்க வேண்டும், தெற்கு தேய்ந்து வருகிறது என்கிற அந்த எதிர்பார்ப்புல பேசினாரு. அது பிரிவினை கிடையாது. மொழியை பத்தி சொன்னாரு. எங்கள் மொழிக்கும் உரிமை கொடுங்கள், சமமாக நடத்துங்கள்னு சொல்றது பிரிவினைவாதமா? 22 மொழிகள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. இப்ப கடைசியா நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட்ல இந்திக்கு ஒதுக்கிய நிதியை, சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய நிதியை தமிழுக்கும் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று நாகராஜ் இங்கே சொன்னால், நான் என்னுடைய கருத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு இத்தோடு நான் வெளியேறுகிறேன். சொல்ல முடியுமா? அப்ப எவ்வளவு மொழி ரீதியில் எவ்வளவு பாரபட்சத்தை காட்டுகிறீர்கள். இல்ல, தமிழ்நாட்டின் குறைகளை செய்கிறீர்கள். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளோ, இங்கே நடக்கக்கூடிய கல்வி ரீதியிலான பிரச்சனைகளோ எதுவுமே முன்னிலைப்படுத்தப்படாதா? பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் முன்னிலைப்படுத்தப்படுமான்னு கேக்குறாங்க. கல்வி ரீதியில என்ன பிரச்சனை? ஒன்றிய அரசு ஒரு கல்விக் கொள்கையை வகுத்து நம்ம மேல திணிக்க பார்க்குது. இதை ஏத்துக்கிட்டாதான் நிதியை தருவேன்னு சொல்லுது. அதுதான் பிரச்சனை. இந்த மாநில அரசு எங்களுக்கு காசுதான் முக்கியம், நாங்க ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கோம், ஏற்கனவே கடன் வாங்கிக்கிட்டு இருக்கோம், எனவே இந்த சூழ்நிலையில இந்த காசை நாங்க வேணான்னு சொல்ல முடியாது, நீ என்னத்த வேணாலும் திணிச்சுக்கோ, நாங்க ஏத்துக்கிறோம், காசை மட்டும் கொடுன்னு முதலமைச்சர் சொன்னாரா, அல்லது உன் காசை தேவையில்லை, என் கொள்கை தான் முக்கியம்னு சொன்னாரா? கல்விக் கொள்கையில என்ன ஸ்டாண்ட் இந்த அரசுக்கு? அப்ப இந்த அரசு எந்த கொள்கையின் பக்கம் உறுதியாக நிற்க வேண்டுமோ அந்த கொள்கையில் நிற்கிறது. கல்வியில தான் நம்ம ஸ்டாண்ட். வேற என்ன ஸ்டாண்ட் கல்வியில? சொன்னார் அபூபக்கர் சொன்னாரு, அங்க இடிஞ்சு விழுந்துருச்சு. உண்மைதான், இடிஞ்சு விழுந்துருச்சு. சட்டமன்றம் நடக்கும் போது செய்தி வருது, ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு. இந்த அரசு உடனடியாக செய்த செயல் என்ன தெரியுமா? அவர் பாதி உண்மைதான் பேசினார், முழு உண்மையை பேசணும்ல. இடிந்து விழுந்தது உண்மை, செய்தி வந்தது உண்மை. உடனே இந்த அரசு பேராசிரியர் அன்பழகனார் பெயரில் கல்வி மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டத்தை தீட்டி, எங்கெங்கெல்லாம் பழுதடைந்த பள்ளி கட்டிடங்கள் இருக்கோ கணக்கெடுங்கன்னு ஒரு ஆணை போட்டாங்க. எடுக்கப்பட்டு பழுதடைந்த அத்தனை பள்ளி கட்டிடங்களும் ஒரே ஆணையின் மூலம் இடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இடிச்சிட்டு விட்டுட்டாங்களா? திருப்பி இன்னொரு ஆணை போட்டு அத்தனை பள்ளி கட்டிடங்களும் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் 8000 வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், ஒவ்வொரு திட்டமும் இன்றைக்கு கல்வி சார்ந்து இந்த அரசு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய நெருக்கடியையும் தாண்டி இந்த அரசு கல்வியில் நம் பக்கம் நிற்கிறது, நம் மாநிலத்தின் பக்கம் நிற்கிறது.